கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 1 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. தீபா அபிராமி எழுப்பிட்டு இருக்க கரெக்டாக அந்த ரவுடிங்க வந்து பார்த்துறாங்க. டேய், என்ன தான் கடத்துனீங்க சரி, இவங்கள ஏன்டா கடத்துனீங்க? அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு தீபா கேட்க, 10 நிமிஷத்தில் கண் முழிச்சிருவாங்க, சத்தம் போடாம இரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த ரவுடிங்க சொல்லிட்டு இருக்க, அந்த செல்ஃபோன் மூலமாக ட்ராக் பண்ணி வந்துட போகிறாங்க. முதல்ல அந்த செல்ஃபோனை தூக்கி தூரமாக போடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா தலையில் அடிச்சுட்டு நீ ஓடுன, உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தராமல் உன்னை எப்படி சாகடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, டேய், உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. தண்ணி என்னடா, சாப்பாடே தரலனா கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தீபா சொல்ல, அப்படியா, அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கயிறு எடுத்து கட்ட போறாங்க. உடனே தீபா, அந்த பயம் இருக்கட்டும், எங்க கயிறு கட்டலன்னா நான் தப்பிச்சு போயிருவேனுங்கிற பயத்துல தானே இப்ப கயிறு எடுத்து கட்ட வரீங்க, இதுவே நான் ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, எங்களை மீறி நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டாமையே போயிடுறாங்க. ஷார்ப்பு உன்னோட ரோசத்தை தூண்டி விட்டு அவ எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பாக்குறா, நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் துரை வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க பொண்ணை பார்த்துட்டு, ஏண்டா அலற, நான் உன் அப்பாடா அப்படின்னு சொல்லுங்க. குழந்தை உடனே அழுதுட்டு அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே, யோ, குழந்தைய தொடாதேயா அப்படின்னு துரையோட வைஃப் வந்து சொல்ல, ஏண்டி என் குழந்தைய நான் தொடக்கூடாதா அப்படின்னு கேட்க, எதையா உன் குழந்தை, அப்பான்னு சொன்னா மட்டும் போதுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேணாமா அப்படின்னு துரை வைஃப் கேட்டுட்டு இருக்க, என்ன நான் சரியா நடந்துக்கல அப்படின்னு துரை கேட்டுட்டு இருக்க, நீ நடந்துக்கிற லட்சணம் தான் தெரியுது, நீ பெத்த குழந்தை உன்னை பார்த்தே பயப்படுது, நீ அப்பா மாதிரி நடந்துக்கிட்டா அது ஏன் பயப்பட போகுது அப்படின்னு துரை வைஃப் கேட்டுட்டு இருக்க, இங்க பாரு, நான் இப்பதான் ஜெயில இருந்தே வந்திருக்கேன், சரின்னு வீட்டுக்கு ஆசையா வந்தா நீ என்னடானா வள்ளு வள்ளுன்னு கத்துற அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, நீ என்ன ஜெயிலுக்கு நாட்டுக்காகவா போன, தப்பான தொழில் அடித்தடி இதெல்லாம் வேணாம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், ஒரு தடவையாவது நான் சொல்றதை கேட்டிருக்கியா அப்படின்னு திட்டிட்டு இருக்க, நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது, என்னோட தொழில் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எங்களை விட்டு நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு துரை வைஃப் சொல்லிட்டு இருக்க, ஏய் நீ ரொம்ப பேசுற, இவ எனக்கும் குழந்தை தாண்டி, எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுயா, ஒரு அப்பனா இந்த குழந்தைக்கு நீ என்ன பண்ணியிருக்க, அன்பா ஆசையா என்னைக்காவது தூக்கி கொஞ்சிருக்கியா, சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கியா, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கியா, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கியா, உரிமையை பத்தி மட்டும் பேசுற, நான் இன்னும் மோசமா பேசுறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா அசிங்கமாயிரும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் துரையோட ஆளுங்க துரைக்கு ஃபோன் பண்றாங்க. அண்ணன், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுண்ணே அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லி துரையும் கேட்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அவங்க ஆளுங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட சரியா செய்ய முடியாதா, இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்கடா, வெயிட் ஆஃப் போனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க துரை. இன்னொரு பக்கம் தீபா அபிராமியோட கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி கண்முழிச்சு பார்த்துட்டு, ஏய் நீ தான் என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லத்த நல்லா பாருங்க, நான் உங்க கயிறை தான் கழட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏய் பொய் சொல்லாத, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அபிராமி கேட்க, அத்தை நிஜமா சொல்கிறேன், நான் உங்களை கடத்தல, அந்த துரையை தான் கடத்தி வச்சிருக்கான், என்னையும் கடத்தியிருந்தா இப்போ உங்களையும் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அபிராமி கொஞ்சம் கூட நம்பாம, நீ தான் கடத்தி வச்சிருப்ப, இந்த விஷயம்லாம் என் பையன் கார்த்திக் தெரிஞ்சது நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடியே தீபா, அத்தை அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்கத்தை, போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அதையும் மீறி அபிராமி போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரவுடிங்க, ஏய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா எல்லாரும் சேர்ந்து ட்ராமா போடுறீங்களா அப்படிங்கிறாங்க அபிராமி. என்ன ட்ராமாவா, போய் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. அதுக்குள்ளே தீபா குறுக்க வராங்க. அந்த அறை கரெக்டாக தீபா மேலே விழுந்துருது. இந்த அறை என் மேலே விழுந்தனால நான் அமைதியாக இருக்கேன், இது ஒரு வேளை அத்தை மேலே மட்டும் விழுந்துருந்துச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல 2 பேரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல அத்தை, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு, அவங்க தான் என்னையும் கடத்தி வச்சுருந்தாங்க. நானும் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் அவர் ஃபோன் எடுக்கலை, சரின்னு நான் தப்பிச்சு வரும்போது தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு தீபா சொல்ல, எல்லாம் உன்னை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நேரம் இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிராமி. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நட்சத்திரா கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இங்க தீபாவை கடத்திட்டாங்க சினிமால வர மாதிரி அப்படின்னு சொல்ல, ஷாக் ஆகுறாங்க நட்சத்திரா. அது மட்டும் இல்ல, அத்தையும் சேர்த்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க நிஜமாவா அப்படின்னு நட்சத்திரா கேட்க, ஆமா, தீபாவை கடத்தினது வேற யாரும் இல்ல, துரை தான், நீ பேசாம அந்த துரைக்கு கால் பண்ணி அத்தையை மட்டும் ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, அத்தையை மட்டும் ரிலீஸ் பண்ண சொல்லணுமா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், அப்போ தான் அத்தைக்கும் கார்த்திக்கும் உன் மேலே ஒரு சிம்பத்தி வரும், அதை யூஸ் பண்ணி நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சூப்பர் ஐடியா, நான் இப்போவே கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க நட்சத்திரா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த தீபா தான் ஏதோ ஒரு ஃபோன்லேருந்து வீட்டுக்கு கால் பண்ணா,
அந்த காலை நான் தான் அட்டன் பண்ணேன், நல்ல வேலை யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல ஓகேங்கிறாங்க நட்சத்திராவும். இன்னொரு பக்கம் அருணும் சரவணனும் அபிராமியை கடத்தின கோயிலுக்கு திரும்பவும் போகிறாங்க. அங்கே போய் வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பூக்காரங்ககிட்டையெல்லாம் விசாரிக்கிறாங்க. உள்ளே போய் பூசாரிகிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அவங்க யாருமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சார், நம்ம ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல் தேடுறது வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு அருண் சொல்ல, ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் மீனாட்சி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே பெரிய பெரிய ரவுடி லிஸ்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் சொன்ன 4 பசங்க அந்த பொண்ணு இருக்காங்களான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அதில் யாருமே இல்லைங்கிறாங்க மீனாட்சி. சார், இந்த மாதிரி பெரிய ரவுடியெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன ரவுடிங் லிஸ்ட்டை காட்டுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல அதில் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபோட்டோலாம் இருக்காது அப்படின்னு போலீஸ் சொல்ல பரவாயில்லைங்கிறாங்க கார்த்திக். சரின்னு எடுத்து காட்டவும் எல்லார் நம்பரையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க கார்த்திக். இதில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் காலையில் கடத்துகிற பொண்ணு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் யார் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கடத்தி வச்சுருப்பாங்க, நம்ம அவங்கள ட்ரேஸ் பண்ணால் போதும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சூப்பர் ஐடியாங்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க. சரின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரும் கண்டபடி திட்டிடுறாங்க. உடனே போலீஸ்காரங்க இந்த பிளான் சரியாக வரும்னு தோணல கார்த்திக் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்க. இன்னும் 4 நம்பர் தான் சரி இருக்குது, இதுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ஒருத்தர் மட்டும் காலையில் கடத்தின பொண்ணு காணோன்னு சொல்ல உடனே ஷாக் ஆகுறாங்க. இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.